கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 68 பிரம்மதேவர் பெற்ற வரங்கள். முனிவர்களே, இப்போது ஸ்ரீ பிரம்மதேவரால் செய்யப்பட்ட சிவ பூஜைகளில் சிலவற்றைப் பற்றி உங்களுக்கு கூறுகிறேன், கேட்டு மகிழ்வீர்களாக என்று சூத முனிவர் தம்மை புடைசூழ்ந்து அமர்ந்திருந்த சௌனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார். பூர்வீகத்தில் பிரம்மதேவன் 3 நேத்திரங்களை உடைய உமாநாதரை வணங்கி வழிபட்டு கடுந்தவத்தையும் மேற்கொண்டு அவர் மனதை மகிழச் செய்தார். அப்போது அவர் முன்னிலையில் உமாநாதர் காட்சியளித்து, பிரம்மதேவனே, உமக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். நீர் விரும்பிய வரங்களையெல்லாம் கேட்டு பெற்று கொள்வீர்களாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதற்கு பிரம்மதேவன், சுவாமி, முன்பொரு சமயம் அடங்கா திமிரினால் அறிவு கெட்டு நான் அலைந்தபோது என்னுடைய தலையை ஸ்ரீ பைரவமூர்த்தி தம் நகத்தினால் கிள்ளி எறிந்து விட்டார். அந்த சம்பவத்தில் ஏற்பட்ட பயமானது இன்னமும் கூட என் மனதை அடிக்கடி கலவரப்படுத்தி வாட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய உள்ளம் அளவு கடந்த சஞ்சலத்தில் உழன்று நாலாவிதமாகவும் சுற்றித் திரிகிறது. என் மனதிலும் முன்போல் சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்யக்கூடிய திறமை கிடையாது. ஆகையால் தாங்கள் கருணை கூர்ந்து எனக்கு மறுபடியும் சிருஷ்டி செய்யக்கூடிய திறமையை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே வரத்தை கொடுத்துவிட்டு பரமேஸ்வரர் பார்வதி சமேதராக அவர் முன்னிலையிலிருந்து மறைந்தார். அன்றைய தினம் முதற்கொண்டு பிரம்மதேவனும் உலகங்கள் அனைத்தையும் முன்போலவே திறம்பட படைத்து கொண்டு பார்வதிநாதரை சதாகாலமும் வணங்கி துதித்த வண்ணம் மகிழ்ச்சியுடன் இருந்து வந்தார். அப்போது பிரம்மதேவர் தேவ மாதர்களை சிருஷ்டி செய்தபோது அத்தேவ மாதர்களில் மிகச்சிறந்த அழகியான திலோத்தமையைக் கண்டு அவள் மீது அளவு கடந்த மோகப் பரவசம் கொண்டு அவளோடு கூடி மகிழ விரும்பினார். தன் மனதிலுள்ள அபிலாஷையை திலோத்தமையிடமும் அவர் ஆசை கிறக்கத்துடன் வெளியிட்டு அவளையும் அதற்கு சம்மதிக்கும்படியாக வற்புறுத்தினார். ஆனால் திலோத்தமையோ, பிரம்மாவே, தாங்களோ சகல உலகங்களுக்கும் தந்தையாக விளங்குகிறீர்கள். ஆகையால் எனக்கு நீங்கள் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில்தான் இருந்து வருகிறீர்கள். அப்படி இருக்கும்போது தந்தையான தாங்கள் மகளான என்னோடு கூடி மகிழ்ந்து உறவாட நினைப்பது சற்றும் சரியே அல்ல என்று கூறிவிட்டு அங்கிருந்து தொலை தூரத்திற்கு ஓடிச் சென்று விட்டாள். ஆனால் பிரம்மதேவனோ அவள் மீது கொண்டிருந்த ஆசை கிறக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் தொலைவில் ஓடிச் செல்லும் அவளை பின்தொடர்ந்து வேகமாக ஓடலானார். அக்காட்சியை கண்டுவிட்ட சில சிவ கணாதிபர்கள் அப்போது பிரம்மதேவனை துரத்தி கொண்டு ஓடினார்கள். அப்போது பிரம்மதேவர் சூபார்சுவம் என்கிற அழகான மலையொன்றிற்கு சென்று அங்கேயுள்ள குகையொன்றில் மறைவாக தங்கியிருந்த வண்ணம் வெகு சிறப்பாக சிவ பூஜையை செய்து வரலானார். அவருடைய அத்தகைய அற்புதமான சிவ பூஜையைக் கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமானும் அவர் முன்னிலையில் பிரத்யட்சமாகி, பிரம்மனே, நீர் விரும்பிய வரத்தை கேட்டு பெற்று கொள்வீராக என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதற்கு பிரம்மதேவன், மகாதேவனே, நான் மன்மதனின் காம பானத்தினால் பீடிக்கப்பட்டு திலோத்தமையின் அழகில் மோக பரவசமாகி அவளை பின்தொடர்ந்து ஓடிச் செல்கையில் சில சிவ கணங்களால் துரத்தப்பட்டு
இந்த மலையிலுள்ள குகையினுள் வந்து ஒளிந்து கொண்டு விட்டேன். அதனால் ஏற்பட்ட பயத்தில் தங்களை வணங்கி பூஜித்து சிறந்த சிவ பூஜையையும் இடைவிடாமல் செய்து வந்தேன். அதன் மகிமையால் தாங்கள் என் முன்னிலையில் இப்போது பிரதிட்சயமாகி விட்டீர்கள். இப்போது தாங்கள் உண்மையாகவே எனக்கு வரமளிக்க விரும்பினால், சர்வேஸ்வரனே, என் மனதில் விபரீதமாக உண்டாகியிருக்கும் இத்தகைய பெண்ணாசையை தாங்கள் முழுவதும் நீக்கிவிட வேண்டும். இந்திரியங்கள் அனைத்தையும் வென்றடக்கியவரான தாங்கள் என் மனதிலுள்ள இத்தகைய தகாத ஆசையையும் அறவே விலக்கிவிட வேண்டும். உமாதேவியின் நாயகரும் நெற்றிக்கண்ணை உடையவரும் சகல நற்குணங்களையும் கொண்டவருமான தங்களை பூஜித்து வணங்கும் அன்பர்களிடம் காமதேவன் நெருங்கவே அஞ்சுவான் அல்லவா? ஆகையால் இனிமேல் என் மனதில் இத்தகைய எண்ணங்கள் தோன்றாதவாறு தாங்கள் வரம் தர வேண்டும். என்னுடைய மனைவிமார்களான சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி ஆகிய இந்த 3 தேவிகளிடம் மட்டும்தான் எனக்கு தினசரி அன்பு பெருக்கெடுக்க வேண்டும். அவர்களைத் தவிர என் மனமானது வேறு பெண் எவளிடமும் இச்சை கொண்டு அலையக்கூடாது. மேலும் திலோத்தமையை பின்தொடர்ந்து ஓடியதால் ஏற்பட்ட பாவமும் என்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே மகேஸ்வரனும் வரமளித்து விட்டு தேவியோடு அவர் முன்னிலையிலிருந்து மறைந்தார். அதன் பிறகு பிரம்மதேவனும் தன் இருப்பிடத்திற்கு சென்று சிவபெருமானையும் உமாதேவியையும் வணங்கி வழிபட்டபடியே தம் 3 பத்தினிமார்களோடும் உல்லாசமாக வாழ்ந்த வண்ணம் தம் படைப்புத் தொழிலையும் குறைவர நடத்தி வந்தார். அதோடு அவரை பீடித்திருந்த சகல பாவங்களும் அவரை விட்டு நீங்கிவிட்டன. இன்னொரு சமயம் பிரம்மதேவர் தம் பத்தினியாகிய சரஸ்வதி தேவியோடு மகிழ்ந்திருந்த வண்ணமே மகா பாவிகளும் கொடிய தன்மை வாய்ந்தவர்களுமான அசுரர்கள் பலரை படைத்தார். பிறகு அவர்களின் மீது கோபம் கொண்டு அவர்களையெல்லாம் கொன்றுவிட்டார். அப்படி கொன்றதினால் உண்டான பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக அவர் திருக்காலத்தி தலத்திற்கு சென்று காலத்திநாதரை வணங்கி பூஜித்து அவர் அருளால் தோஷங்கள் அனைத்தும் நீங்க பெற்று பரிசுத்தமானார். அதன் பிறகு தம் பத்தினியான சரஸ்வதி தேவியோடு பிரம்மலோகத்திற்கு திரும்பிச் சென்று அங்கே ஆனந்தமாக வாழ்ந்தார். பின்னும் ஒரு சமயத்தில் பிரம்மதேவர் கைலாயமலைக்குச் சென்று முக்கண்ணரை வணங்கி பூஜித்து விட்டு திரும்பிச் செல்லும்போது ஸ்ரீ ஸ்கந்த பெருமான் விளையாடிக் கொண்டிருப்பதை வழியில் பார்த்தார். ஆனால் அகம்பாவத்தினால் அவரை கவனிக்காதவர் போல் அசட்டையாக சென்றுவிட்ட பிரம்மனை ஆறுமுகப் பெருமான் கூப்பிட்டு, பிரம்மாவே, பிரணவத்தின் அர்த்தம் என்னவென்று உமக்கு தெரியுமா என்று விளையாட்டாகவே கேட்டார். பிரம்மதேவனோ அதற்கு சரியான அர்த்தத்தை சொல்லாமல் மாறுபாடான அர்த்தத்தையே சொன்னார். அதனால் கோபமடைந்த ஆறுமுகன் பிரம்மதேவனின் தலையில் நறுக்கென்று குட்டிவிட்டு அவரை சிறையிலும் அடைத்து விட்டார். அதற்கு பிறகு தானே சகல உலகங்களையும் படைத்து வந்தார். சிறையில் அடைக்கப்பட்ட நான்முகனோ பரமேஸ்வரரின் அருளினால் சிறையிலிருந்து விடுதலையடைய பெற்று ஆறுமுகனையும் வணங்கி துதித்து அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு காஞ்சி தலத்திற்கு சென்றார். அங்கே ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரை பக்தி பெருக்கோடு பூஜித்து வணங்கி தன் பெயரால் ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து அதன் மகிமையால் தான் செய்திருந்த பாபத்தையும் விலக்கிக் கொண்டு தன் உலகத்திற்கு திரும்பிச் சென்றார். பிறகு முன்போலவே தம் சிருஷ்டி தொழிலையும் மறுபடியும் சிறப்பாக நடத்தி வந்தார். அதன் பிறகு பிரம்மதேவன் மீண்டும் தன் மனதில் சிலவற்றை எண்ணி கருதி நீலகிரிக்குச் சென்று அங்கே உமாபதியை பக்தி பெருக்கோடு பூஜித்து வணங்கினார். அவருடைய பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த இறைவனும்
அவர் முன்னிலையில் காட்சியளித்து, பிரம்மனே, உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். நீர் விரும்பிய வரத்தை எம்மிடம் கேட்டு பெற்றுக் கொள்வீராக என்று திருவாய் மலர்ந்தருளினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து, இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து, இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.